அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. நம் பாட்டனார் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து எதிர்ப்புகள் தௌஹீதிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாம் வாரிசாக இருப்பதால் நம் காலத்திலும் இது வரவேண்டியது அவசியமாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அபு ஜஹல், அபு லஹப் ஆகியோரின் சந்ததிகளும் நம் காலத்தில் உள்ளார்கள். ஆதலால் இது விஷயங்களுக்கு நாம் கவலையோ துன்பமோ படவில்லை. நாம் என்றும் பொய் கூறவில்லை. தௌஹீது என்று மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நோக்குடன் பொய் கூறவில்லை. பரிசுத்தமாக உண்மை தௌஹீதையே கூறுகிறோம். ஊருக்குள் குழப்பங்களை உண்டு பண்ணிக்கொள்வது நம் நோக்கமல்ல. ஊரில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உண்மையான ஷரீஅத்தையும் தௌஹீதையும் பின்பற்ற வேண்டும் என்பதே எமது நோக்கம். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அதிக எதிரிகள் இருந்தார்கள். அதேபோன்று மற்றும் நபிமார்கள் வலிமார்களுக்கும் கடும் எதிரிகளும் இருந்தார்கள். அது ஹக்கினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் பேராகும். அவ்வாறே நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் எதிரிகள் இருப்பார்கள். இதனால் நாம் சோதிக்கப்படுவதில்லை, நம் எதிரிகள்தான் சோதிக்கப்படுகிறார்கள். சோதிக்கப்பட்டு அவர்கள் திருந்தி விடுவார்களாயின் நன்மை பயக்கும், இல்லையாயின் அவர்கள் நிலைமை கவலைக்கிடமானதாகும். எதிரிகள் எம்மை எதிர்ப்பதை விட அவர்களுடன் ஹக்கை எதிர்க்கப் போவது மிக கடுமையானது, மிக பயங்கரமான. முன்னர் நடந்தவைகள் அந்த எதிரிகளுக்கு உதாரணமாக கடவது. நம்மை பற்றி மேலும் துர்வார்த்தைகள் உபயோகித்து தௌஹீதை ஏளனம் செய்வாராயின் நிச்சயம் சூஉல் ஹாத்திமாவை அடைவார்கள். சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து